லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ரிசல்டன்ட் ஆஃப் டூ லைக் parallel forces. இப்போ வந்து பார்க்க போறது அன்லைக். லைக்குக்கும் அன்லைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். லைக்னாக்க உங்களுக்கு என்ன சொன்னேன் நான், சேம் டைரக்ஷன். அன்லைக்னா ஆப்போசிட் டைரக்ஷன். சிம்பிளா ஏ வந்து லைக்ல என்ன போட்டிருந்தோம், இந்த டைரக்ஷன்ல பி போட்டிருந்தோம். அன்லைக்ங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் மாத்துறேன். இது பி தான் கொடுக்கணும்னு இல்லை, இதை கியூ கூட நம்ம மாத்திக்கலாம். பி இந்த டைரக்ஷன்ல போடலாம், நம்மளுடைய சாய்ஸ். அன்லைக்னாலே என்ன ஒரு கான்செப்ட்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்னொரு ஃபோர்ஸோட பெருசா இருக்கும். நம்ம இங்க என்ன அசியூம் பண்ணுவோம்னா P is greater than Q அப்படிங்கிற ஒரே ஒரு லைனை மட்டும் உள்ள கொண்டு வந்து எழுதிக்கணும். என்ன லைக் இருக்கா ஃபர்ஸ்ட் unlike that unlike parallel forces P and Q acting at the point A and B of the rigid body எல்லாம் என்ன இருக்கு, let the forces represented by AD யா இங்க AD BL இது BL. அடுத்து என்ன செஞ்சிருப்போம், அடுத்து F புதுசா ஒரு ஃபோர்ஸ் இன்ட்ரோ듀ஸ். அதெல்லாம் லைக் அப்ப இந்த இடத்துல இங்க தானே சார் F அதான் இங்க ஏலையும் BL புது ஃபோர்ஸ் இது F இதுல F இதுல F முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், ரிசல்டன்ட் டிரா பண்ணிரணும்ல. ஆக்சுவலா எடுத்த உடனே ரிசல்டன்ட்னு சொல்ல மாட்டோம். ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப இங்க என்ன எழுதி இருக்கும், எழுதிட்டு ஒரு பேரலோகிராம கனெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்போம். ஆமா சார். லைக்ல இதை வந்து ஒரு பேரலோகிராம் ஃபார்ம்ல கொண்டு வரணும் நம்ம. அப்படிங்கிறப்ப இந்த இது என்னப்பா ஏல இருந்து இந்த இடத்துக்கு பேர் என்ன எழுதியிருக்கோம், ஜியா ஜி சார். ஜி இங்க டில இருந்து N N. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க இப்படி ஒரு இங்க இந்த பாயிண்ட்க்கு என்ன பேர் வைக்கலாம், ஈயா E சார். ஓ இ. இப்போ இங்க அதே மாதிரி M. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா complete the parallelogram A G F D. அதே மாதிரி இங்க B N L M இத கனெக்ட் பண்ணிரோம். இதோட முடியல டயகனல். ஃபர்ஸ்ட் இத பத்தி என்ன சொல்றோம்னா டயகனல்னு சொல்லுவோம். ஜெனரலா இந்த மேத்தமேட்டிக்கா நம்ம என்ன சொல்றோம், டயகனல். இங்க அதே மாதிரி இது டயகனல். இந்த டயகனல் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் R1. R1 அங்க என்ன F ஐயும் P உடைய ரிசல்டன்ட் தான் R1. அதே மாதிரி இங்க Q உடைய F உடைய ரிசல்டன்ட் R2. ஆப்போசிட்ல இருக்குதா, R1 இந்த டைரக்ஷன்ல போகுது, R2 இந்த டைரக்ஷன்ல போகுது. அன்லைக்னு வரதுனால இப்ப நம்ம அங்க என்ன பண்ணுவோம், இதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருப்போம், அடுத்து பேரலலா அதே ஒரு லைன் வரட்டும். இப்படி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா, இங்க அதானே ப்ரொடியூஸ்னு சொல்லுவோமா. ஆமா. இதேதான் லைக் parallel forcesல இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னாலே போதும். அன்லைக் ஆட்டோமேட்டிக்கா கவர். இப்போ இது அப்படியே இடம் பத்தல ஆக்சுவலா இன்டர்செக்ஷன் கோர்ஸ் வந்து நம்ம ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ஷன் ஆகும். நம்ம டயகிராம் கொஞ்சம் கீழே போட்டுட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இருக்கும் ரெண்டும் இன்டர்செக்ஷன். இந்த இடம் ஓவா ஓ இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இது y dash y dash அங்க y அந்த ஃபோர்ஸ் F இது F அது F சார். அப்புறம் அடுத்து x சார். x அங்க இருந்து x சார். பாருங்க இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. என்ன பண்றேன்னா இப்படி ஒரு லைன் X c C இப்ப லைட்ல எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் AB க்கு இதே A க்கு B க்கு நடுவுல இருந்துச்சு. இப்ப இது வெளியில வந்து C. வேற என்ன இதுல ரெண்டு கோர்ஸ் p அங்கிருந்து PQ ல
இதை பத்தி என்ன சொல்றது F அதுல இந்த டைரக்ஷன்ல ஒன்னு ஆக்ட் ஆகுது ஆமா கீழே இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கு P R1 சார் அது என்ன? P தான் சார் இருக்கு. இந்த டைரக்ஷன் ஒரே லைன் டைரக்ஷன் Direction டைரக்ஷன் வேற. அப்ப இதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்கும் ஆங்கிள் வரும் ஆங்கிள் வந்து என்னது 180யா 180 சார் அப்ப அந்த உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க E ஸ்கொயர் plus Q square plus 2PQ cos R 180 மைனஸ் 1 cos 180 வந்து -1 minus இந்த இடம் minus மைனஸ் வந்துரும். R P minus Q bar P minus Q Q the whole square whole ஹோல் square ஸ்கொயர் அது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் P minus Q ன்னு கிடைக்கும் R is equal to P minus Q ன்னு கிடைக்கும் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணனும் P is greater than Q ன்னு அஸ்யூம் பண்ணணுமா ஆமா சார் அப்ப இதோட ரிசல்டன்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு எது greater force B இத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிருக்கோம் ரிசல்டன்ட் லீஸ்டா இருந்தா எப்படி கிரேட்டஸ்டா இருந்தா எப்படி கிரேட்டஸ்ட்னா P plus Q லீஸ்ட்னா P minus Q இத பத்தி இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து ட்ரையாங்கிள் சேர்ப்பு இதுவரை நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ இத வேர்டிங்ஸா எழுதி முடிச்சிருக்கோம் அடுத்து என்ன இது ஒரு ட்ரையாங்கிள் O C A O C A அதே மாதிரி இங்க என்ன பண்றேன்னா D D A O சரி இதை எடுத்துக்கோ E D A எது சேமா இருக்குன்னு பாருங்க ட்ரையாங்கிள் O C C A A O C A and E G A and E triangle E G A G A then E G A are similar சிமிலர்னாக்க உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன செய்வோம் சைட்ஸ் பாப்போமா சைட்ஸ் இது மீனா இது இங்க F வந்து இந்த டைரக்ஷனா ஆமா சார் இந்த டைரக்ஷன் என்ன F இங்க F தான் சார் சரி இத சொல்லுங்க சைட்ஸ் வந்து நம்ம எதை பண்ணுவோம் O divided by OC divided by G யா G இது நம்ம சரி G G E அடுத்து C A CA divided by GA வா அந்த லைட்ல எப்படி இருந்துச்சு தனித்தனி ஒரு மேல ஒரு ட்ரையாங்கிள் கீழ ஒரு இதுல ஒரே ட்ரையாங்கிளுக்கு உள்ளேயே அந்த ஒண்ணு triangle. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க CA by GA A இது G வந்து P P P G வந்து F இது GA வந்து F சார் F கிராஸ் மல்டிப்ளை F into OC is equal to P into P P equal to C equation 1 இப்போ அடுத்து இந்த சைடு பாப்போம் Q க்கு O A B OAB யா O A B O A செக் பண்ணி பாப்போம் எது சூட் ஆகுதுன்னு பாரு இப்போ ஈக்குவேஷன் 1 தெரிஞ்சிச்சுல அடுத்து நம்ம ட்ரையாங்கிள் O C B and triangle வேற என்ன B L M Similar. M R Similar. அப்படிங்கற லைன் எழுதிர போறோம் அப்புறம் O C யா OC OC இங்க BL னு வரும் BL னு வரும் சார் இங்க OC divided by BL BL. BL sir C CB CB by LM இங்க BL BL என்ன? Q Q LM வந்து F சார் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க F into F OC
Q into CB. Equation 2. Equation 1 என்ன எழுதணும்? F into OC OC is equal to P P P into C CA. CA வா? CA sir. இப்போ 1 1ங்கிறப்ப இந்த கம்பேர் பண்ணி இது ரெண்டே எழுதிடலாம். So CB by CA is equal to Q. P by Q. சரி, இதை எடுத்து எழுதிக்கிறேன் first. Q into CB BC. CB by Q by P P. is equal to CA by CB. யா? இப்போ CAங்கிற லைன் எங்க இருக்கு? CBங்கிற லைன் எங்க இருக்கு? CA இந்த line. Cங்கிற பாயிண்ட் லைட்ல எப்படி இருந்துச்சு, அன்லைட்ல எப்படி இருக்கு? Cங்கிற பாயிண்ட் AB க்கு நடுவுல இருக்கு சார் லைக்ல. AB க்கு நடுவுல இருந்துச்சு, அதனால Cங்கிற பாயிண்ட் இன்டர்னல்ங்கிற வேர்ட் போட்டோமா? ஆமா சார். இப்போ வந்து C AB க்கு வெளியே இருக்கு. அவ்வளவுதான், இன்டர்னல்ங்கிற வேர்ட் கட் பண்ணிட்டு Externally. எக்ஸ்டர்னல். அடுத்து பத்தி வேற என்ன முடிச்சா? பொசிஷன் வெக்டர் எல்லாம் அவ்வளவுதான் சார். லைட் பேரலல் ஃபோர்ஸ் பார்த்துட்டீங்கன்னாவே போதும். அன்லைட் வந்து ஈஸி. எங்கெல்லாம் லைட்ங்கிற வேர்ட் இருக்கோ அதை ஃபுல்லா அன்லைட் வைக்கிற வேண்டியது. எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னா பொசிஷன் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் லைட்ல வந்து ட்ரையாங்கிள் மேலேயே இருக்கும். இந்த பாட்டை பார்ப்போம், அடுத்து இந்த பாட்டு இங்க இருக்கிறத பார்ப்போம். இதுல என்னன்னா இங்க பெரிய ட்ரையாங்கிளுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வந்துருது. அடுத்து வந்து இந்த இன்னும் பெரிய triangle கீழே பார்ப்போம். இதுதான் லைட்டுக்கும் அன்லைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சில டைம் வந்து பார்ட் சில ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ parallel forces ன்னு கேட்டுட்டா கேஸ் 1 கேஸ் 2 ன்னு போட்டு ஃபில் அப் எழுதி. கேஸ் 1 என்ன? லைக். ரெண்டு parallel force லைட் parallel force ஆயிருந்தா அன்லைக்கா இருந்தா அப்படின்னு சொல்லி எழுதுவோம்.